நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் துப்பாக்கியை காட்டி மிரட்டி 20 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜ், வணக்கம். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 இளைஞர்களின் குற்ற பின்னணி என்ன? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை விவரிக்கலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியை சேர்ந்த கலைச்செல்வி தனியாக தோட்டத்தை வீட்டில் வசித்து வரும் நிலையில் கடந்த 11ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் கலைச்செல்வி தனது வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்த போது அப்போது 2 இளைஞர்கள் முகமுடி அணிந்து கொண்டு கத்தி மற்றும் துப்பாக்கி முனையில் வீட்டில் இருந்த 20 பவுன் தங்க நகை மற்றும் 20,000 ரூபாய் ரொக்க பணத்தை திருடிச் சென்றதாக கலைச்செல்வி கூறினார். கொள்ளை சம்பவம் தொடர்பாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா தலைமையில் 5 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது முதற்கட்ட தகவலில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களில் ராசிபுரம் அடுத்த முருங்கப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது மகன் ராஜகுகன் மற்றும் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சின்ன பையன் மகன் அஜித்குமார் ஆகிய 2 இளைஞர்களை கைது செய்துள்ளதாகவும், இதில் ராஜகுகன் என்பவர் கலைச்செல்வி மருமகனின் ஆலோ பிளாக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணி செய்து வந்ததாகவும், கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பணியில் இருந்து நின்றுவிட்டு தற்போது திருட்டு சம்பவத்தில் ராஜகுகன் தனது நண்பருடன் ஈடுபட்டு தெரியவந்துள்ளது. மேலும் அவரிடமிருந்து 9.25 பவுன் தங்க நகை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக ராசிபுரத்தில் மட்டும் 4 இடங்களில் திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ள நிலையில் காவல்துறையினர் தங்களது ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிருத்திவிராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.